நாளைக்கு ஒரு புயல் வருது, இல்லை ஒரு வெள்ள பாதிப்பு வருது. நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட போய் பணம் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கொள்கை எதிரியை போய் பார்ப்பீங்களா? பார்க்க நெல்சனுக்கு பத்திரிக்கை பேட்டி கொடுத்தாருல சன் டிவியில் உட்காந்து, ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன பேட்டி? அது எப்படி சட்டை போட்டீங்க, எப்படி ஸ்டண்ட் அடிச்சிங்க, எப்படி டான்ஸ் ஆடுங்க, எப்படி கார் ஓட்டுங்க, அதேமாதிரி பத்திரிகையாளரும் இருக்கிறாங்களா? மாதிரி ஒரு காணொலி மோடியும் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டார், நீங்களும் பத்திரிகையாளர். அந்த விஷயத்தில் 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் நீங்கள் நம்ம பேசின அந்த விஷயத்து நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சு பத்திரிகையாளர் சந்திச்சுட்டா, கோட்டீஸ்வரன் உன் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வாய், உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படி ஹா பூஹா அப்படிலாம் கமெண்ட்ஸ் கீழே போடுவோம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிச பாஜகவோடு இருக்கிறவங்க ஒட்டு உறவு இருக்காது. அந்த கட்சியில் இருக்கவங்க கூட நான் போய் கூட்டணிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் பேசினீங்க. எதுக்கு சார் சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் போய் சந்திச்சு சால்வ் நேற்று முந்தானத்து வரலாம் அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்கிறதா ஓங்குகிறதா, எஸ்பி வேலுமணி கை ஓங்குகிறதா, சிவி சண்முகம் முந்துகிறாரா எடப்பாடி, இவ்வளோ செய்தி வந்தது. யாருக்காக படம் பார்த்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் போகிற 2 ஓட்டில் இதில் மாறவா போகுது. அப்புறம் திமுக மீது போவோம், அதிமுக போவோம், அதெல்லாம் சேர்த்தாங்க. என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணாமலை இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணாமலாலே மன திருப்தி தான். அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளரை சந்திக்கல, ஓகே. முதல்வர் ஆகிட்டாரு, இன்னும் ஒரு பத்திரிகையாளர் கூட சந்திக்காம இருக்காரு. ஒரு பத்திரிகையாளரா நீங்க என்ன கருதுறீங்க? ஒரு பக்கம் ஏன் சந்திக்கணும், அவர் ஏன் சந்திக்கணும், தேவையில்லை அப்படின்னு ஒரு சில மக்கள் பேசுறதை பார்க்க முடியுது. ப்ரெஸ்ஸை சந்திக்கணுமா வேண்டாமா, இல்லை அந்த கலாச்சாரம் மாற்றப்படுதா, ப்ரெஸ்ஸை சந்திக்காமலே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு மாற்றப்படுதா தமிழகம்? கலாச்சாரத்தை மாற்றத்துக்கு அவர் முயற்சி பண்றாரு. பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கணும். வரலாறுல பத்திரிகையாளரை சந்திக்காத, பொதுமக்களை சந்திக்காத, வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணாத ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்றால் அது விஜய் அவர்கள் தான். அது அவர் இஷ்டம், மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டாங்க, ரைட்டு. ஆனால் இதற்கு உண்டான விலை அவர் கொடுக்க வேண்டியது. என்ன விலை? கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் வந்து அமைதியாக இருப்பாங்க. 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அரசியலில் நடக்கிற தப்பை வந்து சுட்டி காட்டுவாங்க. அப்போ அவங்க விளக்கம் சொல்லி அதற்கெல்லாம் பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விமர்சனம் குறையும். அப்படியே அமைதியாக இருந்தாங்கன்னா விமர்சனம் கூடும். இது யதார்த்தம். பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனை என்ன? என் வீட்டுக்கு வந்து கரண்ட் வேணும், எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் ஓனர் சம்பளம் போட்டு கொடுங்க, அப்படியே பேச போகிறாங்க. மக்கள் பிரச்சனை. இப்போ ஒரு மருத்துவமனை இருக்குது, மருத்துவமனை சரியில்லை அப்படின்னா அது ஒரு செய்தியாக வரும். இப்போ அமைச்சர் லெவல்லே பேசிடலான்னா அப்படி இல்லை. ஒரு சிலது கொள்கை ரீதியாக முடிவு எடுக்க வேண்டியது வரும். இப்போ பிஎம் ஸ்ரீ அது எடுக்க போகிறாங்களா இல்லையான்றது ராஜ்மோகனை வச்சு எவ்வளோ நாள் தான் நீங்கள் உருட்டிட்டு இருப்பீங்க? ஒரு லெவலுக்கு மேலே ராஜ்மோகனை தாண்டி வரும் ஒரு சில கேள்விகள். 2000 கோடி ரூபா சர்வ சிக்ஷா அபியான் வரும் எஸ்எஸ்ஏ மூலயமா, அது இங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு வரும். அதே மாதிரி வந்து ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதில் வந்து சீட்டு வந்து கொடுக்கும் யார்? அந்த பள்ளி. அப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து அந்த சீட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்கும். அப்போ மாணவர் இலவசமாக படிப்பார். ஆனால் பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய பணம் வரணும். அது வந்தால் தான் பள்ளிக்கல்வித்துறை சீரும் செய்யப்போ செயல்படும். இது ஒரு பிரச்சனை. அப்புறம் மத்திய அரசு ஃபுட் செக்யூரிட்டி பில்லில் இருக்குது ஒரு சிலது. இப்போ ரேஷன் பொருள்லாம் வந்து மத்திய அரசு மானியம் கொடுக்கும். நீங்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக போக போகிறீங்களா இல்லை சண்டை போட்டு போக போகிறீங்களா? இணக்கமாக போனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். இப்போ இன்னொன்று, ஐயா செங்கோட்டையனை வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க, பேரிடர் மேலாண்மைக்கு. அந்த துறையும் அவர்கிட்ட வருவாய்த்துறை, அது 2 சேர்ந்து வரும் பேக்கேஜாக. இப்போது நாளைக்கு ஒரு புயல் வருது, இல்லை ஒரு வெள்ள பாதிப்பு வருது. நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட போய் பணம் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கொள்கை எதிரியை போய் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? இப்போ இந்த முடிவுலாம் யார் எடுக்கணும்? முதல்வர் தான் எடுக்கணும். அப்போ முதல்வர் கம்முன்னு இப்படியே இருந்தாருன்னா என்ன நினைக்கிறாரு, என்ன பேச போகிறாரு, பணம் வாங்கி தருவீங்களா, வாங்கி தர மாட்டீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுவுமே தெரியாது. இது வந்து அவர் வந்து ட்விட்டர்ல எக்ஸ்ல போடுறது மட்டும் போதும்னு நினைக்கிறாரா? ஏமாத்துற வேலைங்க, ஏமாற்று வேலை. உண்மை என்னன்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு பயம் இருக்கு. பயம் எதற்காக சார்? வேற என்ன இருக்கும்? அவர்னா பத்திரிகையாளர்கிட்ட கடன் கேட்க போகிறாங்களா? இல்லை அவர் எங்கன்னா பண உதவி எதுனா இதுக்கு முன்னாடி யாருன்னா கொடுத்து உதவி இருக்கிறாரா? இல்லை என்ன இருக்கும்? அது கிடையாது. பொருளாதார பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் ஜோம்பியா போனவொன்னே அப்படி இல்லை விஜய் நான் பார்த்து அப்படியே பிச்சு எடுத்து வரான், கேட்பரி சாக்லேட் மாதிரி அப்படியே பிடிச்சி எடுத்துக்குவாங்களா? குழந்தைகளா பத்திரிகையாளர்கள்? ஜெம்ஸ் முட்டாயா அவர் போனவொன்னா அள்ளி கொஞ்சம் வாயில் பாக்கெட்டில் போட்டுருது? என்ன கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அது சிக்கலாக போயிடும். பத்திரிகையாளர் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டா நமக்கு சிக்கல். சரியான பத்திரிகையாளர் 4 கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? பார்த்தீங்களா, விஜயால் ஹேண்டில் பண்ண முடியல, விஜய் தோற்றுருவார் பத்திரிகையாளர் சந்திப்புலன்ற அந்த பயத்தின் உச்சத்தினால தான் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். நெல்சனுக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்தாருல
சன் டிவியில் உட்காந்து, ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடி. ஆ ஆ. அது என்ன பேட்டி அது? எப்படி சட்டை போட்டீங்க, எப்படி ஸ்டண்ட் அடிச்சிங்க, எப்படி டான்ஸ் ஆடினீங்க, எப்படி கார் ஓட்டுனீங்க? அதேமாதிரி பத்திரிகையாளரும் இருக்கிறாங்கல்ல, அதுமாரி ஒரு காணொலி கொடுங்க. அதேமாதிரி ஒரு தனித்தனியாலாம் பேசக்கூடாது. ரொம்பலாம் பத்திரிகையாளர் சந்திப்புனா இருக்கிறாங்க, அக்ரிடேஷன் வாங்கினவங்க வாங்காதவங்க, முன்னணி ஊடகம் பின்னணி ஊடகம் நல்லா இருக்கு. ஒரு 30-40 பேர் வருவாங்க, 50 பேர் உட்கார வச்சு பத்திரிகையாளர் சந்திங்க. ஏன் டிடிவி தினகரனை கேட்கல பத்திரிகையாளர்களை? எலெக்ஷன் கமிஷனில் ரெட்டலை சின்னத்துக்கு காசு கொடுத்ததா கேஸு, அரெஸ்ட் பண்ணி டிஆரில் போயாச்சு. வந்தவொடனே கேட்குறாங்க என்ன ஏதுன்னு. ஃபேஸ் பண்ணுறாப்புல தைரியம் இருக்குல்ல டிடிவி தினகரனுக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை போய் கேட்குறாங்கல்ல, பத்திரிகையாளர் தோற்று போயிட்டீங்க, 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, கட்சி உடஞ்சி போச்சு, என்ன தான் நிலைப்பாடு, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற அது தைரியம் இருக்குதுல்ல, பத்திரிகையாளர் சந்திக்கிற தைரியம். ரஜினி சம்மந்தமே இல்லை, எப்பா என்ன வலிகாதீங்கன்ட்டு அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திட்டு போனார்ல. ஸ்டாலின் பத்திரிகையாளர் பார்க்குறாருல. ஏன் நீங்கள் பாருங்களேன், மோடியும் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டார், நீங்களும் பத்திரிகையாளர் அந்த விஷயத்தில் 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக? நீங்கள் நான் பிரதமர் ஆகிட்டேன், எனக்கு எப்படி ஆகணும்னு தெரியும், நான் அப்படியே போட்டு தேசப்பிதா இவர் தான் வந்து இந்துக்களை காப்பாற்ற வந்த ரட்சகர் அப்படி இப்படின்னு போட்டு அவங்க ஒரு சைடு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஒரு சைடு இங்கே தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன் வே டிராஃபிக்கு. இன்னும் அநேகமாக இவரை மங்கி பாத் மாதிரி எதனா பேசுவார்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு எதனா பேர் வச்சு அதுக்கேற்ற மாதிரி, குட்டி பசங்களுக்கு சோட்டா பீம் ஸ்பீச்சு அது மாதிரி எதாவது ஒன்று ஒரு பேரை வச்சு குழந்தைங்களுக்காகவே பேசுறது. இப்போ நீ கோர்ட்டில் கேஸ் வந்துருக்குது. திமுகவும் அதிமுகவும் விளக்கம் கேட்டு சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனும் விளக்கம் கேட்டு கோர்ட்டு. தெரிதா எதனால் நான் அவங்கள அந்த சைடும் இவங்க இந்த சைடு வைக்கிறேன்னு? பண்ணது இவர், பயணம் அவங்களுக்கு. ஆனால் இவரை தானே கேட்பாங்க, ஏன்னா இவர் தானே கட்சி தலைவர், இவர் தானே முதலமைச்சர். சரி, அது கூட இல்லை, பாசிச பாஜகவோடு இருக்கிறவங்கள ஒட்டு உறவும் இருக்காது, அந்த கட்சியில் இருக்கவங்க கூடலாம் நான் போய் கூட்டணிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் பேசினீங்கல்ல. எதுக்கு சார் சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் போய் சந்தித்து சால்வ் போட்டீங்க? எதுக்கு? ஸ்கூல் படிச்சாங்களா அவங்க கூட, இல்லை காலேஜில் ஃப்ரெண்ட்ஸா, இல்லை எஸ்பி வேலுமணி அன்றைங்கன்னா டான்ஸு சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு? நாகரிகம் கருதி எல்லாரையும் போய் சந்திக்க. நாகரிகம் கருதி அதே நாகரிகம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படல? எடப்பாடி பழனிசாமி என்ன தப்பு பண்ணார்? உங்கள் பணம் எதனா திருடிட்டாரா, இல்லை அவர் ஊழல்வாதியா, ஊழல் குற்றச்சாட்டில் எதனா கைதானாரா? உங்களுக்கு பிடிச்ச ரெசார்ட் அரசியல் தானே பண்ணார் அவர் போய் ரெசார்ட்டில் வச்சவனு தானே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கும் இபிஎஸ்க்கும்? சரி, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எது அடிப்படையில் சந்திச்சிங்க? அவங்களும் பிஜேபி கூட தானே ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போது டிடிவி தினகரனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சிங்கிள் அவுட் பண்ண வேண்டிய நேரம் என்ன? அந்த 2 கட்சியை ஒண்டி டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவை தூக்குனீங்களே, ஒருத்தரை தூக்கிட்டீங்க தஞ்சாவூரில், அவருக்கு எம்எல்ஏவை காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. குக்கர் இருக்குது, குக்கரை காணோம், சின்னத்தை காணோம், அது மேலே விசில் ஒன்று வச்சு எதுவும் போயிட்டாங்க அப்படின்றாரு அவர். என்ன எதார்த்தம், என்ன அரசியல் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இந்த 10 நாளில்? இது நல்ல அரசியல், நியாயமான அரசியலா இது? குழந்தைகளா அவங்களா வாலண்டரியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு? இல்ல அமமுக அதிமுக எடப்பாடி அவர்களை தவிர்த்து விட்டு அங்க குதிரை பேரம் பண்றதுக்காக நடந்திருக்கா சார்? வேற என்ன இருக்கும்? இதனுடைய நோக்கம் என்ன? இப்போ யாருக்காக அவங்க ஓட்டு போட்டாங்க? தாவேக்கா ஆட்சி நிலைக்கணும்னு தான் அவங்க ஓட்டு போட்டாங்க, ரைட்டா? அவங்களுக்கு அவங்க கட்சியில ஓட்டு போட சொன்னாங்களா? அந்த கட்சி தலைமை சொல்லுச்சா? இல்ல, அவங்களா விருப்பப்பட்டு போட்டாங்க. யாரு பயன்பெற்றது? நீங்க. சரி, பயன்பெற்றீங்கல்ல, நீங்க சொல்ல வேண்டியதுதானே, எனக்கு வந்து தேவையில்லாம மற்றவங்களாம் ஓட்டு போட வேணாம் அவ்வளோ. சரி, இப்போ நம்மலாம் யூகத்திலே பேசிக்கிறோம். இல்லை அவங்களாம் அதிமுக வந்துடுறாங்க, அதிமுக ஓட்டு பாஜகவோட ஓட்டு மாதிரி, அதிமுக விசிலுக்கு எதிரான ஓட்டு, ரெட்டலை ஓட்டு, அந்த ரெட்டலையில் நின்று ஜெயிச்சவங்க எங்களுக்கு யாரும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. முந்தானேத்து வரலாம் அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்கிறதா ஓங்குகிறதா, எஸ்பி வேலுமணி கை ஓங்குகிறதா, எஸ்சிவி செல்வம் முந்துகிறாரா எடப்பாடின்னு இவ்வளோ செய்தி வந்தது. யார் காரணம் இருக்கலாம்? இபிஎஸ் காரணமா? எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை அங்கே போங்க, அவங்க நம்மளை கேட்குறானா கூட போகலாம், நீங்களே போய் மேலுந்துன்னு போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு அவர் அமுச்சு விட்டாரா? இல்லை டிடிவி தினகரன் எனக்கு பரவாயில்லப்பா, கொள்கை அரசு தலைவர் வந்து காமராஜராக வச்சுருக்காங்க, உன் பேரும் காமராஜ், அதான் நீ அங்கே போய் சேர்ந்துருப்பா அப்படின்னு அவர் அமுச்சு விட்டாரா டிடிவி தினகரன்? என்னங்க, அதாவது கொஞ்சம் எல்லாத்தையும் பிரித்து பேசணும், எது கரெக்டாக போகுது எது தப்பாக போகுதுன்றது சேர்த்து பார்க்கணும். அதிகாரிகள்லாம் ஒரு சிலர் நல்ல அதிகாரிகள்லாம் போட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் பாதி டிஎம்கே இருந்த அதிகாரியை திருப்பி போட்டுறாரு. அது குண்டாஸில் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க, குண்டாஸ்லாம் வந்து தேவையில்லாமல் போடக்கூடாது. ஒரு சிலது நல்லது பண்ணுறாங்க, ஒரு சிலது தெரியல. இது எல்லா ஆட்சியிலுமே தானே சொல்லுது, ஒரு சில நல்லது இருக்கும். அவங்களாம் யாரும் மாற்றம்லாம் சொல்லின்னு வரல, நாங்கள் கல்லா கட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க யாரும் அமாம் சோப்புலலாம் போட்டு குளிக்கிறது கிடையாது, நீங்கள் தான் சொன்னீங்க. சொன்னதை தான் நானாக பரந்தூர் அவங்க சொன்னாங்களா? ஸ்டாலின் சொன்னாரா
பரந்தூரை நான் ரத்து பண்ணுவேன்னு, இல்லை எடப்பாடி பழனிசாமி பரந்தூரை சீமான் மாதிரி கையை உயர்த்தி பேசி நான் பரந்தூர் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன், நான் ஜியை பிடிச்சி கேட்குற கேள்வியில் ஜி இதுக்கப்புறம் விமான நிலையமே எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டார் அப்படி எதுனா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? அவங்க சொல்கிறது 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறோன்றது அதெல்லாம் அவங்க சொன்னது ஒரு சிலது செஞ்சாங்க, ஒரு சிலது செய்ய முடியும். அது ஒரு சாதாரண அரசியல் கட்சிகளை நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் கட்சியோட தாவேக்கோட ஒப்பிடும்போது இது கலங்கப்படாதது, அது கலங்கத்துக்கு பேர் போன கட்சிகள் திராவிட கட்சிகள். கொள்கை நல்லா இருக்கும் திராவிடத்தில், ஆளு சரியில்லை. ஏன்னா அண்ணாவால் கொண்டு வரப்பட்ட கட்சி கொள்கைகள் அதில் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கும். அண்ணன் திருமாவளவனுக்கு மணிக்கணக்காக பேசுவார் கொள்கை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அமைச்சராக நீங்க ஒரு எம்எல்ஏ ஆனீங்களோ 2 எம்எல்ஏ ஆனீங்களோ திருமாவளவனால சொல்ல முடியுமா திமுக காரங்களோட உழைப்பு இல்லாம அவங்கள வெற்றி பெற்றாங்கன்னு? ஆனா இன்னைக்கு என்ன அதாவது விஜய் அவர்கள் களத்தை உயர்த்துறதுக்காகவும் பலப்படுத்துறதுக்காகவும் திமுகவையும் அதிமுகவும் அவ்வளவு அசிங்கப்படுத்தி விட்டீங்க. அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, அத்தை பேசினாங்க, இத்தை பேசினாங்க. சரி, அதெல்லாம் பேசினீங்கல்ல. விஜய் கூப்பிட்டாரு வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும், அதை பேசணும்ல. ஒரு பாதி பேசினீங்கல்ல. அண்ணாரிவாளத்தையும் அவ்வை சண்முகத்தை சாலத்தை தூக்கி நடு ரோட்டில் விட்டீங்கல்ல. அதே மாதிரி பனையூரை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கணும்ல. பனையூர்காரர் எதுக்கு தஞ்சாவூரில் இருக்கிற எம்எல்ஏவை தூக்குனாங்க, என்ன நடந்தது, டிடிவிக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்னை விட நிறைய விஷயங்கள் அண்ணனுக்கு நிறைய தெரியும். ஏன்னா நான் வெறும் பத்திரிக்காரன், ஒரு கட்சியினுடைய தலைவர். அவருக்கு தெரியாமல் தமிழ்நாட்டு அரசியலில் அப்படிலாம் நடக்காது. இல்லை, என்ன நோக்கம்? திமுக அதிமுகவை பற்றி அப்படி பேசிட்டு இதை சொல்லாமல் இருக்கிறதுக்கான நோக்கம்? சுயநலம். நான் எதுக்கு நிறைய யோசிக்கணும். எல்லாரும் சுயநல அரசியல் தான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஓகே, ஐயுஎம்எல் இருக்கா இல்லையா, சிபிஐ சிபிஎம் இதெல்லாம் இருக்குது. லெஃப்ட் பார்ட்டிஸ் என்ன முடிவு எடுக்குதோ, இடதுசாரி என்ன முடிவு எடுக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்குவேன்னு சொன்னார் திருமாவளவன். ஏன் 2 நாள் 3 நாள் கேப் விட்டார் நிலைப்பாடு சொல்ல? அதுக்கப்புறம் எல்லாரும் தோத்தவங்கலாம் சோஃபா வாங்குறீங்களா? அது என்ன கதை புதுசா? ஆர்டர் முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தோம் வாங்கணும்னு சொல்கிறேன். எலெக்ஷனில் தோத்தா ஆர்டர் பண்ணுவீங்களா சோஃபா? தெரியல. சரி, ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் மற்றவங்கள மாதிரி போய் உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே அவ்வளோ வந்தது இவ்வளோ அப்படிலாம் நான் போகல. நான் அதை ஓகே, அதை கடந்து போயிடுறேன். பட் இந்த அரசியல் நல்லாவா இருக்குது? இது 4 பேர் கேட்குற மாதிரி தானே, இன்றைக்கி கேள்வி கேட்குற மாதிரி தானே தாவேக்காவோட அரசியல் நிகழ்வுகள் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இந்த காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார் இது ஒரு புது விஷயம், இது ஒரு புது அப்படின்னா முன்னாடியே போக வேண்டியதுன்னு. திமுக கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் திமுக கூட்டணியில் தான் ஜெயித்தோம், இந்த உழைப்புக்கு பின்னாடி திமுகவோட உழைப்பு இருக்குது, தாவேக்கா திமுக ஒரு தீய சக்தி சொல்லிச்சு, ஆனால் நான் கூட்டணி சப்போர்ட் பண்ணுறேன், நான் அடுத்த முறை தனியாக நின்று இல்லை இதை ராஜினாமா பண்ணிட்டு நான் நின்றுட்டு உங்கள் அமைச்சரவையில் வரேன்னா அது ரைட்டு. கல்லாப்பட்டி கூட்டணின்னு விமர்சிச்சார். அப்போ கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார் தாவேக்கா. அப்போ கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னவர்கிட்ட போய் சேர்றீங்க. அதில் சிபிஐ சிபிஎம் மான மரியாதையை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம், என் தயவு தான் உனக்கு தேவை, உன் தயவு எனக்கு வேணான்றது லெஃப்ட் கொள்கை நிற்கிது. நீங்கள் காங்கிரஸு கொள்கைலாம் எதனா இருக்கா? இன்னொன்று, நீட்டு தேர்வு, இலங்கை தமிழ் படுகொலை, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் முதல்ல கொண்டு வந்தது, ஜிஎஸ்டிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் யார்? நேஷனல் ஹைவேஸ் என்ஹெச் டேக்ஸ் சுங்க வரி இருக்கே, இது வழிகாட்டி விட்டது யார்? டிஆர் பாலுவும் நீங்களும் சேர்ந்து தானே நிறைய ரோடு போட்டிங்க, ரோடு போட்டு சுங்க வரி வச்சிங்க, பணம் கட்டி அழுவுறது யார்? இந்தியாவிலே அதிகமாக ரோடு வழிக்கு சாலை வரிக்கு டேக்ஸ் கட்டுறது தமிழ்நாடு. அது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒண்டி தான் அதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குது வேல்முருகன். தமிழக வெற்றி கழகம் அதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? அதெல்லாம் இருக்குங்க. காங்கிரஸ்னால தமிழ்நாடு ஏகப்பட்ட இன்னல்கள், ஏகப்பட்ட பிரச்சனை, கச்சத்தீவுலேருந்து ஆரம்பித்து பழைய பிரச்சனை அதெல்லாம் நிறைய. இப்போ 59 வருடங்கள் கழித்து அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்றிருக்கு அப்படின்னும் போது இப்போ காங்கிரஸ் இன்னும் வீரியமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், பயங்கரமாக செயல்படுவாங்க. நாளைக்கு தூய்மை பணியாளர் போராட்டம்னா அவங்களே கூட போய் நின்றுட்டு அப்புறம் விஜய் சார் இது சரியில்லை பார்த்துக்கோங்க, இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தூய்மை பணியாளர்லாம் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களை நீங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போயிடுவோம், உங்களுக்கு அமைச்சரவே வேணான்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க. காங்கிரஸ் போராட்டம் பண்ணிலாம் நீங்கள் பார்த்ததில்ல, பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த காலத்தில் காந்தி காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ அப்படியே திருப்பி வரும். அப்படியே இப்போலாம் இப்போ பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாராலையும் நிறுத்த முடியாது. தாவேக்காலாம் ஒன்றுமே கிடையாது, கட்சியே கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை பாருங்கள், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவங்க எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ உழைப்பாங்க, எவ்வளோ தொலைவு போவாங்கன்னு. அந்த கட்சியில் எவ்வளோ உழைப்பாளிரும். அவங்க அந்த கட்சியில் வியூக வகுப்பாளர் தான் ஜாஸ்தி காங்கிரஸில். பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர் போன்ற சர்வ வல்லமை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை கணிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்க சொன்னது போல தானே ஆயிருக்கு, தாவேக்காவோட தானே கூட்டணி. அவங்க சொன்னது போல் ஆயிருக்கணும்னா பிரைம் மினிஸ்டராக ராகுல் காந்தி எப்பயும் ஆயிருக்கணும். ஆயிடுச்சா?
படம் பார்த்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் போடுற 2 ஓட்டில் இதில் மாறவா போகுது. அப்புறம் திமுக மீது கோவம், அதிமுக கோவம், அதெல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்குது. இது கிரீஷ் தொடங்கர் சொன்னதில் அடிச்சு விட்டாங்க, மாட்டிக்கிச்சு. அடி விட்டார், ஸ்ட்ரைக்கர் விட்டார், பார்த்தா ஒரே நேரத்தில் 4 பாக்கெட் உழுது காயின். எப்படி ஊந்துது, என்ன ஊந்து, லாஜிக்கும் தெரில, கணக்கும் புரியல. அவ்வளோதான், ஜாக்பாட்டு. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 19 மாவட்டங்கள்ல இருந்து அமைச்சர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் 19 மாவட்டங்கள்ல இருந்து அமைச்சர்களை எடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற்றிருந்தது. ஆனா 9 தொகுதிகளில் ஒரு அமைச்சர் கூட வரலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. மாதவரம் தொகுதியில 83,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாரு. அவரை கூட செலக்ட் பண்ணி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஏன் இந்த 19 தொகுதியில வந்து யாருமே எடுக்கல சார் அமைச்சர்களா? அதாவதுங்க, ஒரு சில விஷயம் எப்படி அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்கன்னா, மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துருவாங்க. ஓகே. அப்போ வந்து நமக்கு வந்து மொத்தம் 38 மாவட்டம், 39 மாவட்டம், மாவட்டத்துக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா 33 தான் கொடுக்க முடியும். மிச்சம் ஒரு 6, 7 கொடுக்க முடியாது. இது கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் தாவேக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா 8 மாவட்டத்தில் ஜெயிக்கவே இல்லை. இப்போ நீலகிரி, கன்னியாகுமரி, அது மாதிரி அரியலூர், ஒரு சில மாவட்டங்களில் ஜெயிக்கவே இல்லை, மொத்தமாக தோற்று போயாச்சு. அப்போ அப்படி பார்த்தா கூட ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட் இன்னும் இந்த கட்சிக்கு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியினுடைய முக்கிய பெருந்தலைவர்கள், முக்கிய கட்சி முன்னணி நிறுவனர்கள் எல்லாம் சென்னையில் போட்டி போட்டாங்க. சென்னையில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. 7 பேருக்கு சென்னையில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 பேருக்கு சென்னையிலேயே வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக மற்ற மாவட்டங்களுக்கு அது பாதிப்பு வரதான் செய்யும். அது வந்து இது வந்து ஒன்றும் பெரிய அரசியல் பிழையோ இது ஊழலோ கிடையாது. அது அந்தந்த ஊர் கட்சிக்காரர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ திருவள்ளூரில் இருக்கிற தாவேகாரங்களுக்கு என்ன, நம்ம ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் இது இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது ஒன்றும் பெரிய பெரிய தப்பாக பார்க்கல. அது நடைமுறை சிக்கல். இந்த கட்சிக்கு 108 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. நிறைய இடத்துல ஓட்டு போடலை, பரவலாக இல்லை, டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. தாவேக்காவோட ஓட்ஸ் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் நிறைய கொத்தாக விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் விழுந்திருக்குது, சேலத்தில் பாதி விழுந்திருக்குது. இது கடலூர் அந்த சைடில் லைட்டாக விழுந்திருக்கு, விழுப்புரத்தில் விழலை, கன்னியாகுமரியில் பெரிய தாக்கம் இல்லை, ஊட்டியில் விழலை, அது மாதிரி அரியலூரில் மிக்ஸ் ஆகிருக்குது. அது மாதிரி ஒரு இடத்துல சிக்கல் இருக்குது. இப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றத தாவேக்கா வந்தவழி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விஷயத்த சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் கூட்டணியில் பங்கு தருவோம், ஆட்சி பங்கு, அமைச்சரவை வச்சுக்கிட்டு காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ சொன்னதை செஞ்சு கேட்டிருக்காரு. அப்போ சொன்னதையும் செஞ்சுருக்காரு, சொல்லாததை ஒன்று செஞ்சுட்டார். என்னன்னா ஆசை காட்டி மோசம் செஞ்சு விட்டார். யார்? சிவி சண்முகத்துக்கும் ஐயா வேலுமணி டீமுக்கும். ஏன்னா அது ஏதாவது இன்னைக்கு மறுக்கலாம், இல்லை இல்லைன்னலாம், இல்லை நடுநிலையாக இருக்கிறவங்க அதை வெளியில் சொல்ல தயங்கலாம். அதாவது திமுக அண்ணா திமுக பேசினது ஒண்டி ஃபுல் சப்ஜெக்ட் வெளியில் வந்துச்சு. சிவி சண்முகமோ விஜய் அவர்கள் தரப்புலையோ இல்லை வேலுமணி தரப்புலையும் செங்கோட்டையன் தரப்புலையும் எதனா பேசினாங்களா இல்லையா? ஏன் ஆதரவு இவங்க தெரிவித்தாங்க? என்ன காரணம்? இவங்க பேர் அமைச்சரவையில் வந்துன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணம்? லீமாரோ சொன்னாங்க அதிமுகவும் தாவேகவும் பேசி கொண்டிருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சிலர் அதிமுகவில் விரைவில் நல்ல செய்தி வரும்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் யாருன்னா சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை விளக்கம் சொன்னாங்கன்னா யாருனானா உடனே அதிமுக இருக்கிறவங்களை சொல்லக்கூடாது, தாவேகா சைட்லேருந்து சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தாவேகா தான் ஆளுகின்ற ஆட்சி. தாவேகாவுக்கு தான் சட்டமன்றத்தில் எண்ணிக்கை தேவை. தாவேக்காகவும் விஜய்க்காகவும் தான் இதெல்லாம் செய்யப்பட்டது. சிவி சண்முகம் முதலமைச்சர் ஆகணும்னு பண்ணாங்களா? அதெல்லாம் அவர் பார்ட்டி யாருக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத யாருன்னா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதுதான் சொல்கிறோம். நம்ம குதிரை பேர அரசியல் சந்தேகம் இருக்குது, அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அமமுக கேஸில் அது உண்மை அப்படின்றது நம்ம பத்திரிகையாளர் நம்ம விமர்சனத்தை அங்கே வைக்கிறோம். இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சார்? 10ஆம் தேதி பதவியேற்றார் முதலமைச்சராக. கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க? இங்க மாற்றம்னு சொன்னது மாற்றம் கொண்டு வராங்களா அவங்களுடைய ஆட்சியில? இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் உடனே சொல்றோம்னா அது அபாண்டமாயிடும். 10 நாள் தான் ஆச்சு, அமைச்சரே தேடி கண்டுபிடிச்சி பாவம் இன்னைக்கு தான் போட்டிருக்கிறாரு. அதனால அவங்க செயல்பட விடணும், டைம் ஆகும். எல்லாத்தையுமே உடையணும். இப்போ நான் பரந்தூர் சொன்னேன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பரந்தூர் நான் ஏன் சொன்னேன்னா, விஜய் அவர்கள் முடிவு பண்ணாருன்னா அதை முடிக்கலாம். சட்டம் ஒழுங்கெல்லாம் விஜய் முடிவு பண்ணாலும் பண்ண முடிக்க முடியாது. ஏன்னா ரவுடி பசங்க இருக்கிறாங்க, திருட்டு பசங்க இருக்கிறாங்க, செயின் பழகிக்கிறவங்க, பிக் பாக்கெட்டு. உடனே விஜய் வந்துட்டாரு அதனால தொழில் பண்ணக்கூடாதான் எப்படின்னா அப்படின்னு கேட்பான். அவன் போய் கேட்டான், பழகிச்சு என்ன சொல்லுவாங்க? பழகிடுச்சு. யாருப்பா உனக்கு கூடனா தான் அந்த இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் இருக்குது, யாருக்கும் எதுவும் தெரியாமலாம் இல்லை. அதனால் இட் வில் டேக் டைம், கொஞ்ச நாள் ஆகும். தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குகிற லஞ்சம், ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்குகிற லஞ்சம், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறது, 10 ரூபா இல்லை 20 ரூபா பாட்டிலுக்கு. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறதுனால
இதெல்லாம் வந்து டைம் ஆகும்போது தான் நம்ம அது பேச முடியும். இப்போ எடுத்ததுல விஜய் அவர்கள் வந்து செய்யலை 10 நாள் அப்படின்னா அது தப்பாக போயிடும். Okay. அது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 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 டைம்னு இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நேரம், அந்த காலம், அந்த அவகாசம் அவருக்கும் கொடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் தர்மம். கண்டிப்பா சார். இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு பேசுவோம். செயற்கை நுண்ணறிவுக்கு ஏஐக்குன்னு தனியாக ஒரு துறை வந்து கொடுத்துருக்காங்க. வேளச்சேரியில் இருக்கிற எம்எல்ஏ குமார் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய அணுகுமுறையில்? அது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம். இன் டேர்ம்ஸ் அது ஒரு கரெக்டாக செயல்பட்டார். காரணம்னா உங்களுக்கு ஐடி காரிடரில் அவரோட தொகுதிக்கு ஒரு சிலது வரும் வேளச்சேரியில். இல்லை இந்த சோளிங்கரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைச்சரை பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னா அங்கே நிறைய ஐடி காரிடர்லாம் இருக்குது. நிறையா எம்என்சிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு, அதுவும் பிபிஓ, ஐடிஇஎஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு. அது அப்புறம் ஒருவேளை அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு எதனா அங்கே வந்து புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் கொள்ளணும்னா அதுக்குன்னு ஒரு துறை ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை அதை ஐ திங்க் இருக்கிற துறையை பேர் மாற்றம் பண்ணி வச்சுருப்பாங்களோன்னு தெரியல. எப்படி வரப்போகுதுன்றதை பார்க்கணும். அந்த வகையில் வந்து அது ஒரு நல்ல முயற்சி. அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு ஒரு அரசு இறங்கி வேலை செஞ்சு அது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. மேபி தனியார் ஒரு சில விஷயங்கள் கேட்டு வரும்போது அவங்களுக்கு தங்கு தடையின்றி நம்ம பண்ணி கொடுத்துறது பெட்டர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஐடி ஹப் இருக்குது அவங்களுக்கு. அவங்களே ஏஐயில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து ஒரு லேண்டு பார்சலோ இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவைப்படுது, இதுக்கு தமிழக அரசு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி அரசு வந்து ரேஷன் கடையில் கரெக்டாக போனால் வந்து கை வச்சா கை ரேகை வரல, ஆதார் நம்பர் வரல, ஓடிபி போடு, பொருள் வாங்குறதுல இவ்வளோ சிக்கல் இல்லை. இடையாளர்கள் தனித்தனியே நியமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆண் இடையாளர்கள், பெண் இடையாளர்கள். அதுதான், அதனால தான் நான் அந்த சைடு வச்சிட்டேன், அவரை இந்த சைடு வைக்கிறேன். அனுபவம் இல்லை அரசியல் சரிங்க. அனுபவன்றது வேற, யதார்த்தன்றது வேற. எல்லாருக்கும் எல்லாம் வராது. ஒரு சிலர் வந்து கரெக்டாக அமைச்சர் பதவி போட்டு எம்எல்ஏ ஆனதுலேருந்து கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க. அவங்களாம் நம்ம எடுத்துக்காட்டு சொன்னோம். விஜய் சார் பார்த்தா ஆண் இடையாளருக்கு பெண் என்ன சொல்கிறது, நாளைக்கு அப்போ ஆம்பளை கலெக்டர், பொம்பளை கலெக்டர், ஆம்பளை எஸ்பி, பொம்பளை எஸ்பி, என்ன சார் இது ஒன்று? சரி, அப்போ அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பேசிட்டாரு. இனிமேல்ட்டு அது மாதிரி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் தான் கேட்பார், கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி கேட்பார், ஹோம் செக்ரட்டரி கேட்பார், இல்லை ஃபினான்ஸில் கேட்பார், எப்போ இது மாதிரி ஒன்று இருக்குது, இது பேசலாமா வேணாமா, அவங்க நோட் போட்டு கொடுப்பாங்க சிஎம். ஏன்னா சிஎம் தப்பு பண்ண விட மாட்டாங்க. அங்கே தான் அரசு வந்து காப்பாற்றும். நீ விஜய்க்கு வந்து அரசாங்கம் கையில் வந்ததுனால விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் வந்து அந்த லூஸ் டங்கு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது, 2500 தரன்றது, 6 சிலிண்டரு இனிமேல்ட்டு அவர் பண்ண முடியாது. ஏன்னா சார் நீங்கள் பாட்டுன்னு 6 சிலிண்டரு கூட ஒன்றுன்றீங்க, 6 வந்து கஷ்டம் சார், ஒழுங்காக போகிறலாம் நின்று சிலிண்டர் வந்தாலுமே கொடுக்க முடியாது, பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது பணம், எங்கேருந்து கொடுக்குறது, எதை வச்சு கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. அதிகாரிகள் வந்துட்ட காரணத்தினால, அரசு அமைச்சது காரணம், இனிமேல்ட்டு அந்த மாதிரியான தப்புகள் விஜய் பண்ணுவதற்கு குறைவு வாய்ப்பு. முதலமைச்சர் எப்பயுமே தப்பு பண்ண ஒரு அரசு அதிகாரிகள் விட மாட்டாங்க. முதலமைச்சரை வெட் பண்ணுவாங்க, ஸ்பீச் காப்பியை இது பண்ணுவாங்க. இப்போ இனிமேல்ட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாலுமே அதிகாரிகள் காப்பாற்றுவாங்க அவரை. இப்போ உடனே இப்போ இன்னைக்கு நம்ம பேசினதை வச்சுட்டு நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு செஞ்சோன்னா, கோட்டீஸ்வரன் உன் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வாய், உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படி ஹா புஹா அப்படிலாம் கமெண்ட்ஸ் கீழே போடுவாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? நானும் அண்ணன் நல்ல ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்கிறது, உழைக்கணும்னு தான் சொல்கிறது. யாரோ ஆள்றாங்க, அவர் ஆளலாம், தப்பு கிடையாது, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு ஒரு தில்லு தெம்பு திராணி சாதாரணமாகவே இருக்கணும். முதலமைச்சர் ஆகிட்டார், அதனால் சிஸ்டம் இருக்கும். டிஐபிஆர் இருப்பார், ஏடி இருப்பாங்க, ஜேடி இருப்பாங்க, 2 பிஆரோ ஏபிஆரோ, அது இல்லாமல் ஒரு 5-6 பேர் மானிட்டர் பண்ணே இருப்பாங்க. சன் டிவின்னா கேள்வி கேட்குது, ஜெயா டிவி அப்படியே செய்கிச்சான், இப்படிலாம் டைரக்ஷன்லாம் நடக்கும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், சிஎம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், பிஎம் கான்ஃபரன்ஸ், அப்படி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில். அதனால் தைரியமாக பத்திரிகையாளரை சந்தித்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை நீங்கள் துடைத்துக் கொள்வீர்களாக அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து செய்தியோடு நம்ம சொல்லி முடிப்போம். ஓகே சார், அவருக்கு நிறைய டிப்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கீங்க. இந்த இன்டர்வியூ பார்த்தா தெரியும். டிப்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ இல்லை தெரியும் நினைக்கிறேன். நிறைவாக இந்த கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது சிறுபான்மையர் நலத்துறையும் ஆதி திராவிடர் துறையும் வந்து காலியாகவே இருக்குது. இல்லை விசிகா ஐயுஎம்எலுக்கு அது கொடுக்க போகிறதா ஒரு செய்திகள் வருது. இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இவங்க வந்து இன்னும் அமைச்சரவையில் பங்கேற்பாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி தொடர்ந்துட்டே இருக்குது. அந்த கேள்விக்கு முடிவு எட்டின பாடு இல்லை அப்படின்னும் போது இது அவங்களுடைய கட்சிகளுக்கு ஒரு கரும்புள்ளி மாதிரி வராதா சார்? இல்லை அமைச்சரவையில் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க, விஜய் அவ்வளோ இது பண்ணீங்க, இப்போ கூடவே போயிட்டீங்களே திமுக கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு பார்வை இருக்காதா? எந்த மாதிரி பார்க்கணும் இந்த விஷயத்த? இது வந்து இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது, இதனால் விமர்சனம் வருதுன்றது அவங்களுக்கும் தெரியும். யதார்த்தமான அரசியல் பண்ணக்கூடியவர் தான், இல்லை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் ஐயா திருமாவளவன்.
அதே மாதிரி ஐயூஎம்எல்லை பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு இப்போது திமுக கூப்பிட்டு இல்லைங்க நீங்கள் வந்துருங்கன்னா வந்துடுவாங்க. ஐயூஎம்எல் தமிழ்நாடு ஐயூஎம்எல் பொறுத்தவரை அவங்களோட நிலைப்பாடு என்பது திமுக சொல்லி தான் அவங்க அதை செய்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் திமுகவுக்கு எதிராகவோ இல்லை திமுக மனசு சங்கடப்படக்கூடிய அரசியலை ஐயூஎம்எல் பண்ணுறதில்ல. பட் அந்த சைடு ஆஃபர் இருக்குது அமைச்சரவைக்கு வாங்கன்னு. எனக்கு கேட்டால் விஜய் அவர்கள் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி சீக்கிரமாக தூக்கி உள்ள அமைச்சர்களாக போடுறதும் தாவேக்காக்கு நல்லது. வெளியில் விட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை விட்டுன்னு இதே இல்ல ஐயூஎம்எல்ல இருந்து ஒருத்தருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி 2 சரி பேரும் பதவி ஏற்றுக்கல இல்லையா? இப்போ என்ன மேபி திருச்சி கிழக்கு சீட்டு விசிகா கேட்குதா, இல்லை அதில் போய் திரும்பவே நின்று திருப்பி அவர் அமைச்சராக உள்ளே வருவாரா, இல்லை ஒரு துணை முதல்வராக இருப்பாரா, இதெல்லாம் பேசு பொருளாகிட்டு இருக்குல்ல. இன்னும் 2 சீட்டுக்கு துணை முதல்வரா அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் போகுது. நம்பகத்தன்மை செய்தியாக தெரியல. ஆனால் எது யதார்த்தம் எது நிரந்தரம் அப்படின்றது நமக்கு தெரியல. அதை அவங்க ரசிக்கிறாங்களா இல்லை அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, அது நல்லது கிடையாது. ஒரு விஷயம் நல்லது இல்லை. ஒரு அமைச்சரவையில் பதவி ஏற்றுக்கிறீங்கன்னா உடனே ஏற்றுக்கணும், இல்லைன்னா இல்லை. ஒன்று இருக்கு இல்லை இல்லை, அவ்வளோதான். இந்த இழுபறி இழுக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது விஜய்க்குமே தலைவலியாக இருக்கும். ஒரு முதலமைச்சர் இது மண்டையில் உட்காந்துட்டு இருக்குன்னா வராங்களா வரலையா, ஒரு முதலமைச்சரை ஃப்ரீயாக செயல்பட விடணும் இல்லையா விஜய் அவர்களை. அது அரசியல் கட்சிகளோட நோக்கம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரைட்டு, பண்ணிவிட்டு ஒதுங்கிட்டு அப்போ வெளிப்படையாக சொல்லிடணும் இல்லை விசிகா வரல அப்படின்னா அவர் வேலையை பார்த்துட்டு போயிடும். அடுத்ததுக்கு அவர் தயாராக. நீங்களாம் இப்படி பண்ண பாடுதான் அவர் போய் அதிமுக உடைக்க போய் பேர் ஆகி குதிரை பேர் அரசியல் கம்ப்ளைண்ட் ஆகி அங்கே இருக்கிற காமராஜர் என் கொள்கை தலைவரை பார்த்தே ஆகணும், அவர் ஆமாம் இது இவர்கிட்ட தான் இருக்கிறாரு, தாவேக்கா கிட்ட தான் இருக்கிறார், என் பேரும் காமராஜர், அந்த கொள்கை தலைவர் காமராஜர், நான் அங்கே போகிறேன்ற மாதிரி அவர் வந்துட்டார். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசைப்பட்டுலாம் வரல அவர். இல்லை விசிகால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சியில் முன்னணி நிர்வாகிகள் கிட்ட பேசணும், உயர்மட்ட குழு பேசி தான் முடிவெடுப்போம், அது பேசாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது, பேசி சமரசம் பண்ணணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. பேசி சமரசம் பண்ணி பண்ணுற வேலைக்கு நாட்கள் போகுது, பேர் கெட்டும். தாவேக்காவுக்கும் பேர் கெடும், விசிகாவும் பேர் கெடும். அது மாதிரி சீக்கிரமாக அமைச்சரவை போட்டுட்டு அந்த அமைச்சர்கள் செயல்பட விடணும். நீங்கள் அது இதுதாங்க ஒரு ஏதோ நடக்குது இல்லை திரைக்கு பின்னால், மக்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்குது இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்குது. அப்படி நடக்கக்கூடாது. அரசியலில் ஒரு குறைந்தபட்ச நேர்மை, ஒரு இது இந்த இவங்கெல்லாம் ஒரு டீம்ப்பா, இவங்கெல்லாம் ஒரு டீம்ப்பா, இதில் யாரெல்லாம் ஸ்லீப்பர் செல்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. அரசியலில் ஸ்லீப்பர் செல் குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? இது இது இப்படி விட்டிங்கன்னா அது மாறும், தன்மைகள் மாறும். நாளைக்கு தாவேக்காக்குமே அது நல்லது இல்லை. இப்போ அதிமுக என்ன ஆகும் சார்? அதிமுக தான் தப்பிச்சுக்கிச்சே. ஏன்னா விஜய் சார் காப்பாற்றி விட்ருக்காரு. எப்படி காப்பாற்றி விட்ருக்காருன்னா, தொட்டா கெட்டோம், இதை தொட்டா நம்ம கெட்டோம், அதனால் எப்பா நீ போப்பா அப்படின்ற மாதிரி ஆசையை காட்டி மோசம் செஞ்சுருக்கிறார். அதுதான் அது யதார்த்தமான பதில் என்ன அதுதான். ஏன்னா அது இயற்கையான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் இயற்கையாக ஒன்று அந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்கணும். சரி, தேர்தலுக்கு பிறகு அட்லீஸ்ட் காங்கிரஸோட நட்பு பாராட்டி கூட்டணி வச்சிங்களே செயற்கையாக, அந்த மாதிரி ஒரு செயற்கையாக கூட ஒரு கூட்டணி வரலாம் தேர்தலுக்கு பின்னு. மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு அப்படி ஓட்டு போட்டிங்க அந்த ஃபார்மேஷனில் பரவாயில்ல, எனக்கு இப்போ இது தேவைப்படுதுன்னு கூட மாற்றிக்கலாம். மக்கள் யாரும் உங்களுக்கு கோட்டை பிடிச்சி கேட்க போகிறதில்ல உலுக்கி. அப்போது அந்த கட்சிக்கு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு, சார் பிஜேபி ஒண்டி வேண்டாம், நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக கிட்டே நாங்கள் பேசலாம், உங்ககிட்ட கேட்குறோம், நீங்கள் உங்களோட எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒன்று வெளியிலேருந்து கொடுங்க, இல்லை உள்ள ஆட்சியில் பங்கு பெற்று அமைச்சரவையில் ஏற்றிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னா அது ஒரு நியாயம், ஒரு தர்மம். குறைந்தபட்சம் அதை கூட பண்ணாமல் புறவழியில் பேசிட்டு இந்த கட்சியில் மாற்றி ஓட்டு போட வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு அமைச்சரவையும் கொடுக்காம அவங்கள நட்டாத்தில் விட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கட்சி தாவல் சட்டம் படி நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்போ இபிஎஸ் கை இனிமேல் ஓங்கும். ஏன் அப்படின்னா லீகலாக இஸ் பிகமிங் பவர்ஃபுல். இப்போ இதே மினிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கும், அப்போவும் அந்த தடை சட்டம் போவும் இருக்கும். பட் இவங்க அமைச்சருன்ற காரணத்தினால சபாநாயகர் காப்பாற்றுவார், இல்லை அது ஒரு பேசு பொருளாக இல்லாமல் போகும். இப்போது அவங்க எதுக்காக இதை பண்ணாங்க? நீங்கள் அமைச்சர் ஆக்குவீங்க, ஒரு 2 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, 3 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கோர்ட்டில் போய் இழுத்துக்கிறோம், ஏதோ பண்ணிக்கிறோம், அந்த ஆசைக்கு தானே வந்தாங்க. வந்தவங்கள ஓட்டையும் போட சொல்லிட்டு ஓட்டையும் வாங்கிக்கின்னு அவங்களும் இப்படி நட்டாத்தில் விட்டுட்டீங்களே விஜய் சார், என்ன விதத்தில் நியாயம்? உங்களை நம்பி தானே அவங்க எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு, கட்சியை பலப்படுத்தணும்னா அங்கெல்லாம் உட்காந்து பேசியிருப்பாங்க, அவங்க உங்கள் கூட பேசிக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்க, அதான் ஒரு சொன்னாங்க காப்பாற்றணும். அது காப்பாற்றுறதுன்றது சொல்லவும் கிடையாது, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். சங்கராச்சாரியர் கேஸ் பார்த்தோம், சங்கர்ராமன் மர்டர் கேஸ். அம்மையார் ஜெயலலிதா ஷீ ஷோட பொலிட்டிக்கல் வில். நியூட்ரினோ திட்டம்
மான்டங் சிங் அலுவாலியா மன்மோகன் சிங் பீரியடில் சோனியா காந்தியெல்லாம் அந்த திட்டம் வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. கருணாநிதி சொல்கிறாரு இந்த திட்டம் வந்தால் முதுமலை காடு அழிஞ்சு போயிடும், ஊட்டிக்கு மற்ற ஊட்டிக்கு கீழே இருக்கிற 5-6 மாவட்டத்துக்கு தண்ணி பிரச்சனை வந்துடும், விவசாயம் பண்ண முடியாது, மிருகம்லாம் காட்டில் இருக்கிறதெல்லாம் ரோட்டுக்கு வந்துடும், இந்த திட்டம் வேணாம். பெரிய கான்ட்ராக்ட் இப்படின்னு இருந்தால் கோடிக்கணக்கில் கான்ட்ராக்டர் வந்து கொட்டியிருப்பான் காசு. கலைஞர் செட் நோ, நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஆற்றுக்களை பாலைவனமாக ஆக்கிட்டு அப்படி ஒரு திட்டம் வறுமை, ஆனால் அது வேணாம். அதான் பொலிட்டிக்கல் வில். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த சம்பவங்களை தொடர்ந்து பேச இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான்.